எங்கள் அம்மா அப்போவே சொல்லிச்சுண்ணா போகாதன்னு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா அத்தனை டைம் சொன்னாங்க. தம்பிக்கு இப்போ தான் 40 days தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு, நீ எதுக்கு அதுக்குள்ளே போகிற, ஒரு 3 months இருந்துட்டு போ, ஏன்னா உங்களை பாப்பாவே தம்பி 2 பேரும் வச்சுட்டு உன்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் தான் கேட்காம இல்லை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் வீட்டை பார்த்தா வீடு தலைகீழாக கிடக்குது, ஃபுல்லாக பிளாங்க் ஆயிடுச்சு. எப்படா சமாளிக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எவ்வளவோ பார்த்துட்டோம் லைஃப்பில், இதெல்லாம் என்ன சப்பா மேட்ரு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாச்சு. ஸோ 2 பேர்த்தையும் பார்த்துக்கிறதா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க். என்னென்னா என் பாப்பாவுக்கு வந்து அவ கூட விளையாண்டுட்டு இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். தம்பி இப்போ தான் பிறந்திருக்கான் அப்படிங்கிறனால 24 hours அவனை நம்ம தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேர்த்தையும் கம்பைன் பண்ணி சைமல்டேனியஸாக பார்த்துக்கிறனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹஸ்பண்டும் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுறனால இந்த விஷயம் எனக்கு அவ்வளோக்கா பெருசாக தெரியல. பட் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு குக்கிங் ரொம்பவுமே சிம்பிளாக தான் மெனு பண்ணியிருந்தேன். ரைஸ் வச்சுட்டு பாசிப்பயிறு கழிஞ்சிருந்தேன். ரொம்பவுமே சிம்பிளாக முடிச்சாச்சு, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்க வேணாம்னு சொல்லிட்டு. இனிமேல் நம்ம பேஜில் ரெகுலராக வீடியோஸ் வரும். நீங்கள் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்குன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா.